எல்லாருக்கும் மதிய வணக்கம். அ உங்ககிட்ட வந்து ஒரு பார்ட் டைம் முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? அ தயவுசெய்து லாக் அதாவது லைஃப் டைம் கம்பெனி தேர்ந்தெடுங்க. சரிங்களா? இப்ப நாளைக்கு ஒரு கம்பெனி வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வராது. சரிங்களா? 1. 2வது என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ புது கம்பெனி வந்து இருக்குன்னா, ஃபியூச்சர்ல கம்பெனி இருக்கும். பட் உங்கள சேர்த்து வச்ச அந்த லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இது பழசாச்சே, ஓல்ட் ஆயிருச்சே. அதனால இன்னொரு கம்பெனில சேர்ந்துருவாங்க. ஸோ, இப்படி தான் வந்து ஒவ்வொரு வந்து லீடர்ஸ் வந்து தவறு பண்றாங்க. சரிங்களா? ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ எ என்னைய பொறுத்தளவு நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? நான் இத வந்து ஸ்டேட்டஸ்ல தான் வைக்கிறேன். அ ஏன் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா, புரிஞ்சுக்கணும். சரிங்களா? லைஃப் டைம் இன்கம் எப்படி? அ ஃபியூச்சர்ல அ நல்ல ஒரு இன்கம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து கம்பெனி வந்து இருக்குமா? இல்ல அந்த லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? வேற கம்பெனிக்கு போயிருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து லீடர்ஸ் வந்து தவறு பண்றாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து மாறி, மாறி போயிர்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் சக்சஸ் ஆகாது. சரிங்களா? அ நெறைய விஷயங்கள் அ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ம் அ வெஸ்டேஜ் கம்பெனிய பத்தி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களோட நெறைய பேர் கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பண்றாங்க? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு சரியான ஒரு லீடர் வந்து கார் அச்சீவ் ஏன் பண்ணல? நேத்து வரைக்கும் வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்ப வரைக்கும் 18 வயசானதுலேருந்து இப்ப வரைக்கும் கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான். கடைசி வரைக்கும் ஒரே கம்பெனில வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம லீடர்ஸ் அப்படி கிடையாதுங்க. சரிங்களா? ஒரே ஒரு தவறு தான். என்னன்னா, இது ஓல்டு பிளான் அப்படின்னு தர்றாங்க. ஸோ நான் இப்ப சொல்றேன். ஓல்டு பிளான் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அது விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நான் இப்ப கேவாவ பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா? கேவால வந்து நெறைய ஒரு இன்கம் இருக்கு. வீக்லி இன்கம் இருக்கு. டெய்லி இன்கம் இருக்கு. ஸோ மந்த்லி இன்கம் இருக்கு. சரிங்களா? ஒருத்தர் சொல்றாரு, ஹோல்டு பிளானு அப்படிங்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு வந்து நார்த்திங்ல அதாவது அ டெல்லி, அதுக்கப்புறம் பஞ்சாப் அந்த ஏரியால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேவால கார் அச்சீவ் பண்ணிக்கிறவங்க 1000 பேரு கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்ல ஏன் பண்ணல? ஏன் தெரியுமா? 1 ஈகோ. சரிங்களா? 2வது மாறி, 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 மாறி வேற ஒரு கம்பெனியா போயி அங்கிட்டு ஒரு 10 கம்பெனி, இப்படி ஒரு 10 கம்பெனி அப்படியே போயி கார் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது 1. ஆ கேவால கார் அச்சீவ் பண்ணது 4 பேர் தான். சரிங்களா? அவங்களோட பேரு எல்லாமே அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் கேவால ஏன் சூஸ் பண்றேன்னா, பெண்களுக்கான ஒரு அருமையான ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். சரிங்களா? ஸோ வீட்ல இருந்து நல்ல ஒரு இன்கம் பண்ணலாம். வாரம், வாரம் 2000, 3000 இன்கம் பண்ணலாம். 14,000 இன்கம் பண்ணலாம். சரிங்களா? மந்த்லி 1,00,000 மேல பண்ணலாம். 3 மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000க்கு மேல இன்கம் பண்ணலாம். அன்லிமிட்டட். சரிங்களா? ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணணும். சரிங்களா? நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா உங்க வெற்றி தேடி வரும். அப்புறம் அ இப்ப நான் ஒரு லீடர்ன்னு வைங்களேன். நான் ஒரு லீடரு. எனக்கு ஒரு கால் வருது. "சார் நீங்க அந்த கம்பெனில போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் அப்படி பண்ண மாட்டேன். சரிங்களா?
நான் என்னோட நோக்கம் எல்லாமே மற்றவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் என்னோட நோக்கம். ஆமாம், அவங்கள மாதிரி பண்ணுறது தான் அது வந்து தவறு. சரிங்களா? அவங்க இப்போ வேணால் வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவங்கள நம்பி நம்ம போயிட்டோம்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. திங்க் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கேவா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள் கொடுத்த வரம். சரிங்களா? ஸோ கேவை பற்றி நிறைய விஷயங்களில் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த மாதிரி லீடர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து டச் வைக்காதீங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஒரு ஆபத்து தான். சரிங்களா? ஸோ எப்படியெல்லாம் இன்கம் பண்ணலாம், எப்படியெல்லாம் கேவாவில் வந்து சக்ஸஸ் பண்ணலாங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.